உண்மையிலுமே சொல்றேன், இதுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இது மாதிரி இதுக்கப்புறம் நடக்காது. இது இந்தியாவில் மட்டும்தான் இப்படி நடக்குது. நிறைய நாட்டில் பற்றி நிறைய பேசிட்டோம், நிறைய கண்ட்ரீஸில் என்னென்ன தண்டனை கொடுக்குறாங்கன்னு எல்லாமே பேசிட்டோம். ஆனால் பேசிட்டு மட்டும்தான் இருக்கோம், நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ ஒவ்வொரு டைமும் ஜஸ்டிஸ் ஃபார்னு போடுறோமோ தவிர ஜஸ்டிஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ எப்படி நம்மளால வந்துட்டு ஒரு ஜல்லிக்கட்டுக்கு வந்துட்டு ஒரு போராட்டம் பண்ணி அதை நம்மளால கொண்டு வர முடிஞ்சிச்சோ, அப்போ இதுக்கே நம்ம போராட்டம் பண்ணக்கூடாது. இப்போ புதுச்சேரியில் பண்ணிட்டு இருக்கிறதுல என்ன தப்பு? அவங்க பண்றது தான் கரெக்டு. அதே மாதிரி நம்ம எல்லாரும் போராடினா தான் இந்த சட்டத்தையும் மாற்ற முடியும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. இதை மாற்றணும் அப்படின்னாலும் நம்ம கையில் மட்டும்தான் இருக்கு. இது மாதிரி எத்தனை பேர் ஒவ்வொரு கேஸ்லையும் ஜெயிலுக்கு போறானுங்க. போய் இன்னை வரைக்கும் அந்த பொண்ணு செத்து போச்சு, 3 நாள் ஆச்சு. அந்த பொண்ணோட அவனுங்களை ஜெயிலில் போட்டு என்ன பண்ணியிருப்பீங்க? 3 நேரம் சோறு வாங்கி கொடுத்துருப்பீங்க. நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கியிருப்பானுங்க. கேஸ் வர்ற வரைக்கும் இதானே பண்ணுவானுங்க.